So I was talking about those uncertainties and unforeseen expenses. இது எல்லா பிசினஸ்லயும் வந்து வரும், ரைட்? நமக்கு கொரோனா வராதுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டு, ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ட்ரஸ்டீஸ் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, we have just seen 2, there are 10 more coming அப்படின்னு சொன்னார். ஏன் சார் இந்த பாடு படுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. So right, so just give me a second. அதே மாதிரி அன்ஃபோர்சீன் எக்ஸ்பென்சஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிவேட்டர் திடீர்னு வந்து நின்று போயிடலாம், ஒரு மோட்டர் திடீர்னு ஓடாம போயிடலாம், ஏசி திடீர்னு வந்து ஷட் டவுன் ஆயிடலாம். ஸோ நிறைய இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய பிசினஸ்ல வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். தோஸ் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் தட் entrepreneurs will definitely have. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னா, if you have a very good cash flow in your business. Once our business have got a very good cash flow அப்படின்னு வந்து சொன்னா, definitely we can come out of all these hindrances. See, you see Apple பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, that is a huge liquidity company. liquid cash வந்து அவங்க கிட்ட ஏகப்பட்டது வந்து இருக்கும். That is why they were able to innovate like this and take risks like this, right? So இந்த மாதிரி cash flow நம்மளோட பிசினஸ்ல ரெகுலரா நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னா, number one, our sales has to be high. சேல்ஸ் நல்லாவே நடந்துட்டு இருக்கணும். பட் அது மட்டும் உள்ள பாராமீட்டரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அது மட்டும் பாராமீட்டர்னா இல்ல, நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. சோ இந்த பாராமீட்டர்ஸ்லாம் மேபி ஐ திங்க் யூ ஆர் ஆல் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் நவ, பட் யூ நீட் சம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஆல்சோ பிஃபோர் யூ ஆக்சுவலி என்டர் இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப். சோ ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் டெக்னிக்கல் ஜீனியஸ் மட்டும் வச்சுட்டு வந்து பிசினஸ்க்குள்ள வரும்போது பணம் எப்படி உள்ள வருது, பணம் எப்படி வெளியே போறது, பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது தெரியாம வந்து நிறைய பேர் வந்து சஃபர் பண்ணாங்க. lot of businesses fail not only because of sales, lack of sales. lot of businesses fail because of poor financial management also. I'm coming to that point again, maybe in a couple of slides later. But this one, cash flow, right? உங்க பிசினஸ்ல நீங்க அன்சர்டனிட்டிஸ், உங்க பிசினஸ்ல நீங்க அன்ஃபோர்சீன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யூ ஹேவ் டு பி கேஷ் ரிச். கேஷ் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கணும். ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு வந்து நான் சொல்லும் போது, உங்களுடைய சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ மச் என்ன இதுல ஃபினான்ஷியல் ஜார்கன்ஸ் நாங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் சே, நான் வந்து ஒரு மொபைல் போன் கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, மொபைல் போன் ரீசெல்லிங், ரைட்? ஸோ என் கடையில நல்ல கூட்டம் வந்து வருது, செம்ம கூட்டம் வருது. பஜார்லயே வந்து என்னோட போன், என்கிட்ட போன் வாங்குறவங்க என்கிட்ட தான் எப்பவுமே வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். நிறைய வெளியுது எனக்கு சேல்ஸ். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னா, நிறைய பேருக்கு என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் போன் வந்து கடன்ல வந்து கொடுக்குறேன். கடன்ல வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு மாசத்துல திரும்ப தரேன் ரூபா, அல்லது வந்து மேபி ஒரு 6 monthsல தரேன், அந்த 6 months டியூ, அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டு போறாங்கன்னு வந்து வச்சுக்கோங்க. ஆன் பேப்பர்ல எனக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும். ஐ மேக் ஹியூஜ் சேல்ஸ். ஆன் பேப்பர்ல எனக்கு நிறைய ப்ராஃபிட்டும் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். பிகாஸ் ஐம் டூயிங் லாட் ஆஃப் சேல்ஸ். பட் அதே பேப்பர்ல வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் ஒண்ணு இருக்கும். எனக்கு வர வேண்டிய கடன்கள், வாரா கடன்கள் வந்து இருக்கும், ரைட்? சோ அது வந்து என்னுடைய ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கலாம், ரைட்? சோ அப்படி இருக்கும்போது ஆபரேஷன் சக்சஸ் ஆல் காலி அப்படிங்கிற மாதிரி, see, I'm making a lot of profits, but I'm not taking home anything. I'm unable to buy fresh stocks, right? Because எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கடனா வந்து வெளியிலே வந்து நிக்குது. சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மொபைல வச்சு சொன்னேன். இது எல்லா பிசினஸ்க்குமே வந்து பொருந்தும், ரைட்? So அதனால whenever you start a business, whenever you run the business, try to have a good cash flow system. cash flow வந்து ரொம்ப 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 முக்கியம். நெகட்டிவ் cash flow இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளால புது ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஓவர் ஹெட்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது, அகைன் வந்து கடன்ல போயிட்டு வந்து நிற்போம். சோ இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து விளங்கி வச்சுக்கோங்க. அது அகைன் another hindrance, especially during the pandemic. எங்களோட BNIங்கிற ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட 275 entrepreneurs என்கிட்ட இருக்கிறாங்க. So 275 entrepreneurs கிட்ட நான் வந்து கேட்ட கேள்வியில 95% of the people இந்த பேண்டமிக்ல உங்களுக்கு உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும் போது வந்து லிக்விட் கேஷ் இல்ல சார் எங்க கிட்ட அப்படின்னு வந்து சொன்னதுதான். கேஷ் ஃப்ளோ இல்ல. தட் இஸ் த ரீசன் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் சஃபர். Because working capital வந்து பணம் இருக்காது, overheads கவர் பண்றதுக்கு பணம் இருக்காது. So all these things you have to keep in mind when you become an entrepreneur or if you are a startup entrepreneur, right? So this is one more hindrance. cash flow வந்து நீங்க கரெக்ட்டா வந்து மெயின்டைன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் முக்கியமானது, right? For sales to happen, you have to do this. What? Marketing, right? It has to be the number one
job of a business owner, job of a businessman, job of a entrepreneur. Marketing. ஏதாவது ஒரு மீடியம்ல நம்மளுடைய மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கணும், ரைட்? ஸோ ஏன்னா நம்மளோட சேல்ஸ், நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு லார்ஜர் க்ரௌடுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு வந்து சொன்னா, you may have the best product in town, you may have the you may give the best service in town, but at the end of the day, if you are not able to market your product, if you are not able to tell them that show them that you have the best product, otherwise எப்படி வந்து விற்கும்? நீங்க வீட்டுக்குள்ளேயோ அல்லது உங்க ஃபேக்டரிக்குள்ளேயோ உங்க ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்க, வெளியில தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி வந்து விற்கும்? ஸோ number one job of an entrepreneur has to be வந்து மார்க்கெட்டிங் தான். has to be marketing. ஸோ அது வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா பண்ணலாம், சோஷியல் மீடியா மூலம் பண்ணலாம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலமா பண்ணலாம், நல்ல பிராண்டிங் மூலமா பண்ணலாம், வாட் எவர் மீடியா தட் இஸ் இட், ரைட்? யூ ஹேவ். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு பண்ற மிஸ்டேக், பண்ற ஒரு பெரிய வந்து ஒரு சேலஞ்சா வந்து ஃபீல் பண்றது என்னன்னா, தே ஆர் நாட் டூயிங் மார்க்கெட்டிங். தே ஆர் ஹேவிங் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன் தி மார்க்கெட், பட் அவங்களுடைய ப்ராடக்ட், பெஸ்ட் ப்ராடக்ட்ங்கிறது வெளியில வேற யாருக்குமே வந்து தெரியறது இல்லை. ஸோ அதனால மார்க்கெட்டிங் தான் நீங்க உங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர் த டூ ஐஸ் ஆஃப் யுவர் பிசினஸ். ஒரு ஆண்டர்பிரினர் இது ரெண்டுல மட்டும் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரைட்? அதுக்கு அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து சொன்னா டீம் பில்டிங். இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரையும் வந்து எடுத்துக்கங்க, தே ஆர் நாட் சக்சஸ்ஃபுல் அலோன், ரைட்? தனியா வந்து அவங்க successful agala. Everyone was able to be successful because of their team. You ask Jeff Bezos, you ask Microsoft Bill Gates, you ask Ambani, you ask whoever it is, எவ்வளவு பெரிய ஆண்டர்பிரினர் வேணாலும் எடுத்துக்கங்க, they did not got up into the entrepreneurial ladderல வந்து அவங்க டாப்புக்கு போனாங்க அப்படின்னு வந்து சொன்னா, they did not go there alone, right? They had a team behind them. So team இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னு வந்து சொன்னா, now my business is running there. I have 4, 5, 6 business running around, right? Business எல்லாம் எனக்கு ரன் பண்ணிட்டு இருக்கு. I am able to free myself, think of new ideas, brainstorm new things, explore new business opportunities, or even, right, inspire people like you, students like you, to start more businesses, right? Creating more leaders, right? So அதனால டீம், உங்க டீம், you are as good as your team. So அந்த டீமுக்கு வந்து ஒரு சின்ன அக்ரோனிம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. So if you want to achieve more, then you have to definitely agree that team work works. So அதனால நீங்க ஆண்டர்பிரினரா வந்து இருக்கும்போது, நிறைய பேர் ஆண்டர்பிரினருக்கு பெரிய ப்ராப்ளமா, ஹிண்ட்ரன்ஸா நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, டீமை வந்து அவங்க நம்புறது இல்லை. So they are not creating any team. என்ன பண்றாங்க? சோலோப்ரனராவே இருக்கிறாங்க, ஆண்டர்பிரினரா ஆகுறது இல்லை. Who is a solopreneur? Okay, காலையில எந்திரிச்சோன்னா he wakes up and he checks his phone, he checks his mobile, he checks his email, he answers to every email, he answers every phone call, sales, marketing, admin, everything. He goes to the shop or the store, he opens up the shutter and he cleans up every rack or the table and everything. Then he sits in the table, then he attends calls again, meeting with the clients and everything, and he takes up the banking, and he or she takes care of the accounting, admin, HR, marketing, sales, auditing, and everything is taken care by him. என்ன நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னா, you cannot scale up your business, you cannot become more. But இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண உடனே நான் இவ்வளவு பெரிய டீம் வச்சு ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. You cannot do. But over the period of time you have to start leveraging, right? உங்களோட டைம் வந்து எப்படி வந்து நீங்க leverage பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, by delegating your work. I have 13 people directly reporting to me. That is how I run my business. I am not working in my business, I am working on my business, like having an eagle's eye view. But நிறைய entrepreneursக்கு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து சொன்னா, நிறைய பிசினஸ் ஓனருக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, they are working in the business and not on the business. They are into the micro management of the business. Micro management பண்ணவே பண்ணாதீங்க. Right from day one, start macro managing your business, right? So அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Building a team is very very important when you become an entrepreneur. And then lifelong learning, very very important. So you finish your engineering graduation, your technical graduation, whatever graduation that you are right now doing,
you finish it, but the road is not, that is not the end of the road, right? That is not the end of the journey, right? So continuously every day you have to start learning. Every la on the learn pannalam, reading books, right? Attending trainings, attending seminars, attending workshops, online courses, right? Having mentors, having coaches, right? So every day life teaches you a lesson, so you have to be continuously learning. So lifelong learning ungaloda one of the core values ah vandu vechkinga. At least 1 hour every day you read some new books, right? All those insights from all those great authors, right? So nariya இந்த மாதிரி self help groups, personality development books, leadership books, அதுக்கு அப்புறம் வந்து business development books எல்லாமே வந்து இருக்குது, autobiography இது எல்லாமே வந்து இருக்குது. So அதனால lifelong learning is very very important. அது நிறைய entrepreneursக்கு இன்னைக்கு மிஸ் பண்றது அதான். Hindrance வந்து நான் அதான் ஃபீல் பண்ணேன். lot of people are outdated. For example, now is an online, இது வந்து ஒரு ஆன்லைன் வியூகம். இப்போ இந்த உலகமே வந்து ஆன்லைன்ல வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது I have to be present online, right? My coaching business, it has to be online. My supermarket business, it has to be online. My restaurant business, it has to be online. My school, it has to run online, right? Everything has to be online now. So if I am not updated, I will be outdated. So that is the main thing that you have to understand, that lifelong learning should be one of the core values. Every day you have to learn something new, right? So next one, நான் ஏற்கனவே வந்து சொன்னேன், நிறைய entrepreneurs ஃபெயில் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா வந்து புவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். 10 வருஷம் 20 வருஷம் பிசினஸ்ல இருப்பாங்க, ஆனா கணக்கு பார்க்க தெரியாது. ஆடிட்டர் தான் போய் கணக்கு பார்க்கணும், சிஏட்ட தான் போகணும்னு சொல்லுவாங்க. See, it is very easy. Within half an hour, 1 hour, you can know about my finance, right? எப்படி வந்து ஒரு P&L ரீட் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ரீட் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி ரீட் பண்ணணும், ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் a sundry creditor, the debtor, what is a sundry creditor, what is a fixed asset, what is a current asset, right? What is the stock that I have to have, what is debt stock, right? இது எல்லாமே வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, all these things, இது எல்லாத்துக்குமே வந்து either there is a free YouTube video out there, or there is a paid course in Udemy. இந்த மாதிரி Coursera, இந்த மாதிரியான 500 rupees 600 rupees கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. யூடியூப் இஸ் வெரி மச் ஈஸி, ரைட்? ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல போயிட்டு how to read a profit and loss statement போட்டீங்கன்னா ஏகப்படும் உங்களோட லாங்குவேஜ்ல, இங்கிலீஷ்ல, தெலுங்குல, தமிழ்ல, மலையாளத்துல, ஹிந்தில, எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து வரும். ஸோ அதனால understand about the math, understand about the finances, right? இந்த மாதிரி finances எல்லாம், and again write it in your diary, maybe tattoo it in your brain, எதுல வேணாலும் பண்ணிக்கங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, right? Every month, if you have started the business, every month you need to know where you are in terms of your finances. You should be knowing where you are in terms of your finances. Every month, first week முன்னாடி போன மாசத்தினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருக்கணும், பேலன்ஸ் ஷீட் பார்த்திருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரையல் பேலன்ஸை நீங்க பார்த்திருக்கணும், right? You should be knowing whether I'm making profit or not. If I am making profit, then where is my profit? அது பேலன்ஸ் ஷீட்ல தான் வந்து தெரியும். அது வந்து கடன்காரங்கிட்ட இருக்கா, அப்படி இல்லைன்னா ஸ்டாக்ல இருக்கா, அல்லது அசெட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ நான் இதை சொல்றது நிறைய பேருக்கு வந்து ஜார்கனா இருக்கலாம், பிகாஸ் யூ ஆர், ஐ திங்க், இன் த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ அதனால இந்த ஜார்கன்ஸ் எல்லாம் வந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா, இப்பவுமே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்ல இருக்கும் போதே மேபி ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் வந்து மட்டும் அதுக்கு டைம் செலவிடுங்க. ஸோ தட் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ தட் இஸ் financial management. நல்ல financial management பண்ணும். If it is poor financial management, then it is another hindrance for the entrepreneur. And last but not the least is the distraction that we have. இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன் வேற எந்த டைம்லயும் வந்து, எந்த ஈராலையும், எந்த டெக்கேட்லயும் வந்து இருந்தது இல்லை மனுஷன், இல்லையா? ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கோம். By the time you are watching this particular seminar, maybe some people are on the phone, or some people are reading something, or listening to music, or just they're having their video on or the audio on and listening to something else, right? It may happen. We are multitasking. We are not focused, right? ஃபோக்கஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாத ஒரு கமாடிட்டியா வந்து ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் இல்ல, ரைட்? நம்ம வெறும் பிசிக்கலா ஒரு இடத்துல பிரசன்டா இருப்போம், பட் ஆனா மென்டலா வேற எங்கேயோ வந்து போய்கிட்டு இருக்கோம். பட் when it comes to entrepreneurship, your 100% focus is very very essential, because focus times action is productivity. You need to be productive as an entrepreneur. ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பத்தாது, ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி நிறைய பேர் வந்து இதை பத்தி டேனியல் கைனமன் ஒரு புக்கே எழுதியிருக்காரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கணும். மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணக்கூடாது. நீங்க ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் வந்து பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து சொன்னா அவங்க பிசினஸ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் a costly mistake that you have to do. கடைசியா யார் என்ன சொன்னாலும் சரி, நெவர் கிவ் அப். லைஃப் வில் பி ஃபுல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அது வந்து பெட் ஆஃப் ரோசஸ் வந்து கிடையாது. பட் ஒரு ஆண்டர்பிரினரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னா நெவர் கிவ் அப், நெவர் எவர் கிவ் அப். ரஜினிகாந்தோட ஒரு பாட்டு உண்டு இல்லையா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல் ஒன்றொன்றும் படைக்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் தடைக்கல் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து படிக்கல்ல தான் வந்து இருக்கணும். ஸோ நெவர் எவர் கிவ் அப், ரைட்? ஐ வுட் லைக் டு கிவ் two quotes from two of the great people, right? ரெண்டு பேருமே எனக்கு உயிரோட இல்ல, பட் இந்த ரெண்டு கோட்டும் வந்து it is living forever. ரெண்டும் வந்து it is living forever, right? So whatever challenges that you face when you become an entrepreneur, whatever hindrances that you will face that when you become an entrepreneur, whatever failures that you will face when you become an entrepreneur, don't wish it was easier. Wish you were better. Don't wish for less problems. Wish for more skills. Don't wish for less challenge. Wish for more wisdom. That is a quote by an amazing mentor called Jim Rohn, right? இவர் வந்து டாரன் ஹார்டி, டானி ராபின்ஸ், ஜாக் கேன்ஃபீல்ட் இவங்க எல்லாருக்கும் வந்து கோச்சா இருந்தவர், மென்டரா இருந்தவர். So that's such an amazing quote, right? Such an amazing quote. And the second quote is, whatever challenges that you face, whatever hindrances that you face, whatever failure that you will definitely face in your life, in your entrepreneurial life, right? If you can't fly, then run. If you can't run, then walk. If you can't walk, then crawl. But whatever you do, you have to keep moving forward. That's an amazing quote. ஒரு கருப்பினர் மக்களுக்காக வந்து அமெரிக்கால போராட்டம் செய்த ஒரு கருப்பர்களின் தலைவர் Martin Luther King Jr., right? With that, I'm giving some of the details of me. You can follow me in social media, right? I'm giving this particular link in the chat box now. You can follow me. Okay. It is there in the chat box. I'm running a YouTube channel. You can follow me in Instagram and in Clubhouse as well. And I'm having a Facebook page as well. If you have a QR code scanner, you can scan it from the mobile and you can follow me, right? So with that, we are coming to the end of this particular session, and over to the host once again. Thank you so much. If you have any questions, I'm ready to answer.